இதே மாதிரி ஆடி இருந்தா சிஎஸ்கே இந்த வருஷம் கப்பு இல்லாத மாதிரி கப்பு இல்லன்னு சில ஹேட்டர்ஸ் நினைப்பாங்க. ஆனா ஷூரா இந்த வருஷம் கப்பு நமக்கு இருக்கு. பவுலர் வேற இல்ல. ஆமா, பத்திரானா இல்ல, முஸ்தபிசூர் இல்ல, பத்திரானாவும் இல்ல. அவரும் இல்ல. ஆமா, இப்போ 3 பேரும் இல்ல. 3 ஒரு மெயின் பிளேயர்ஸுமே இல்ல. கரெக்ட்டா? சோ அது ஒரு சோகமான விஷயம் தான். தீபக் சாருக்கு அந்த இன்ஜுரி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. 2 பால் போட்டு உடனே போயிடுவாருட்டு. இப்போ வந்துட்டு முஸ்தபிசூர் பங்களாதேஷ்க்கு T20 பிராக்டிஸ்க்கு போயிட்டாரு. அப்போ இந்த வருஷம் ஆர்சிபி தான் கப்பு. ப்ரோ வேணா, ஆர்சிபிக்கு 0.001% சான்ஸ் தான் இருக்கு. இவர் ஏதோ ஆர்சிபி ஃபேன் நினைக்கிறேன், சிஎஸ்கே தோக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு இவரு. ஆமாங்க, இப்போ சிஎஸ்கே தோத்தாதான் எங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ 2 மேட்ச் இவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இவர் பிளேயரா? இல்ல அவர் யோசிக்கிறாரு. அவரு எப்படி ஈசால கப் மாதிரி ஒரு இது வந்துரும் அப்படி நினைச்சிட்டு 7th பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்த வருஷம் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஆர்சிபி. இப்போ நான் ஒண்ணே ரெக்கமெண்ட் பண்றேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்போ லாஸ்ட் 3 மேட்சா பக்கா ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல ஆடினா இன்னேத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிரலாமா? ராஜஸ்தான் காம்படிஷன் நடந்துக்கலாமா? ஓகே, அப்ப சிஎஸ்கே தோத்துட்டா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. நீ தோத்துட்டாங்கனா தோக்க மாட்டாங்க, ஜெயிப்பாங்க.